குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓல்டு ரெஸ்யூம் அண்ட் நியூ ரெஸ்யூம். ஓல்டு ரெஸ்யூமில் எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறது, அதே மாதிரி நியூ ரெஸ்யூமில் எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா சிஏ, சிஎம்ஏ, ஏசிஎஸ், இன்டர்மீடியேட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன அப்ளிகபிள், டேக்ஸ் லைபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது அப்ளிகபிள் தான், சிலபஸில் இருக்கிறது தான். நம்மளோட யூடியூப் சேனல் பேர் சிஏ சிஎம்ஏ பார்ட்னர்ஸ். இதே பேர்லேயே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அண்டு டெலிகிராம்லேயே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் வேணுன்னா நான் அதில் சென்ட் பண்ணுறேன். ரெக்வஸ்ட் கொடுங்க, ஐ வில் சென்ட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது அவங்களோட ஸ்லாப் ரேட்லாம் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் பர்சன்டேஜ் பே பண்ணணும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம், அசசி மொத்தம் 8 டைப் ஆஃப் அசசி இருக்காங்க. அதில் 5 டைப் ஆஃப் அசசிக்கு ஒரே ஸ்லாப் ரேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த 5 டைப் ஆஃப் அசசினா இண்டிவிஜுவல், ஹச்யூஎஃப், ஏஓபி, பிஓஐ, ஏஜேபி, இவங்க 5 பேருக்குமே என்னென்னா ஒரே ஸ்லாப் ரேட்டு தான். அதில் அவங்களோட ஏஜ் வச்சு தான் ஸ்லாப் ரேட்டு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் வச்சு தான் அவங்களோட ஸ்லாப் ரேட்டு மாறும். அப் டு 60, அவங்களோட ஏஜ் வந்து என்னவாக இருக்குது, அப் டு 60 இருந்தால் 2.5 வரைக்கும் நில்லு, அதாவது 2.5 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு என்ன கிடையாது, டேக்ஸே கிடையாது. 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் 5%, அதாவது 2.5லேருந்து 5 லேக் வரைக்கும் 5% ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டியில் வருவாங்க. 5 லேக்லேருந்து 10 லேக் வரைக்கும் 20%, அபோவ் 10 லேக்காக இருந்துச்சுன்னா 30%. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது என்னோடய இன்கம் வந்து ஒரு 30,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ இருக்குது, 30 லேக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 மினிட். 30 லேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோடய டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ வரும், என்னோடய ஏஜ் வந்து ஒரு 23. அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்லாப் ரேட் தான் அப்ளிகபிள் ஆகும். அப்போது நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 2.5 லேக் வரைக்கும் நில்லு. 2.5லேருந்து 5 லேக் வரைக்கும் 5%ன்னு சொல்லியிருந்தோமா. 5 லேக்லேருந்து 10 லேக் வரைக்கும் 20%. 10 லேக்லேருந்து அபோவாக இருந்துச்சுன்னா 30%. இது வந்து நமக்கு ஸ்லாப் ரேட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளோட இன்கம் எவ்வளவு, 30 லேக்ஸு. அப்போது ஃபஸ்ட்டு 2.5க்கு வந்து நில்லு, 2.5 5 லேக். அப்போது அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் அமௌண்ட் எவ்வளவு, 2,50,000. அப்போ 2.5 லேக்குக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 5% அப்படின்னா எவ்வளோ வரும், 12,500 வரும். 12,500. அதே மாதிரி 5 லேக் டு 10 லேக், அதுக்குள்ளே டிஃபரன்ஷியேஷன் எவ்வளவு, 5 லேக்கு. 5 லேக்குக்கு 20% எவ்வளோ வரும், 1 லேக் வரும். 1 லேக் வரும். அதே மாதிரி அபோவ் 10 லேக்கு, நம்ம டோட்டல் இன்கம் எவ்வளவு, 30 லேக்கு. அப்போ 10 லேக் டு 30 லேக் எவ்வளோ டிஃபரன்ஷியேஷன், 20 லேக்ஸு. அப்போ 20 லேக்ஸுக்கு 30% எவ்வளோ வரும், 10 லேக்குக்கு 30% போட்டால் 3 லேக்கு, 20 லேக்குக்கு வந்து 6 லேக்கு. ஓகேங்களா. அப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ டேக்ஸ் லைபிலிட்டி வருது, 7,12,500. ஓகேங்களா, 7,12,500. இந்த மாதிரி தான் ஸ்லாப் ரேட்டு கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. என்னோடய இன்கம் பார்க்கணும், டோட்டல் இன்கம், அப்புறம் என்னோடய ஏஜை வச்சு தான் அந்த ஸ்லாப் ரேட்டு முடிவு பண்ணணும். மொத்தம் 3 டைப் ஆஃப் ஸ்லாப் ரேட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து அப் டு 60 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்லாப் ரேட்டு, 60 to 80 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னா 3 லேக் வரைக்கும் நில்லு, 3 லேக் டு 5 லேக் வரைக்கும் 5%, 5 லேக் டு 10 லேக் வரைக்கும் 20%, அபோவ் 10 லேக்காக இருந்துச்சுன்னா 30% கொடுக்குறாங்க. அதே இது என்னோடய ஏஜ் வந்து 60 அபோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ என்னோடய ஏஜ் 82 இருந்துச்சு அப்படின்னா அப் டு 5 லேக் வரைக்கும் நில்லு, நான் 5 லேக் வரைக்கும் என்ன பண்ண வேண்டியதில்லை, டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 5 லேக் டு 10 லேக் வந்து 20%, அபோவ் 10 லேக்காக இருந்துச்சுன்னா 30%. எல்லாருமே இதில் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்னா, எந்த இதுக்கு எந்த பர்சன்டேஜ், எவ்வளோ வேல்யூ, இதில் வந்து 5, 10, 20 அப்படின்ற மாதிரி நிறைய பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றாங்க. அப்போது இதை வந்து நான் சிம்பிளிஃபைவாக எப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து மொத்தம் 2 ஸ்டேஜ் வந்து காமனாக இருக்கும். என்னென்ன ஸ்டேஜ்னா அபோவ் 10 லேக், ஓகேங்களா. அதுக்கப்புறம்
5 lakh to 10 lakh. இது வந்து காமன். இது வந்து 60, இது வந்து 60 to 80, இது above 80. இந்த 3 பேருக்குமே இந்த 2 மட்டும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 20%, 20%, 20%. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு 30%, 30%, 30%. ஓகேங்களா? ஆனால் பேலன்ஸ் இருக்கிற பர்சன்டேஜில் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா நமக்கு இவங்க 60 to 80 இருக்காங்க இல்லையா, 60 to 80 இவங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. எப்படின்னா இவங்க இது வரைக்கும் வந்தால் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை, ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா 60க்குள்ளே இருந்துச்சுன்னா, அவங்களோட ஏஜ் வந்து 60க்குள்ளே இருந்துச்சுன்னா 2.5 lakh. 2.5 lakh. அதே 60 to 80 இருந்துச்சு அப்படின்னா 3 lakh. எவ்வளவு? 3 lakh. அதுவே above 80 இருந்துச்சுன்னா 5 lakh. ஓகேங்களா? above 80 இருந்துச்சுன்னா 5 lakh. இந்த மூணுமே இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு. பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு. இது நிறையா இடத்துல யூஸ் ஆகும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட ஏஜ் வந்து அப் டு 60 இருந்துச்சுன்னா 2.5 lakh வரைக்கும், 25 இல்லை 2.5 lakh வரைக்கும் நில்லு. அதே மாதிரி 60 to 80 இருந்துச்சுன்னா 3 lakh, above 80 இருந்துச்சுன்னா 5 lakh. இப்போது இந்த 2.5க்கும் இந்த 5 lakhக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 5%. அதுக்கு வந்து 5% எவ்வளோ வருது? 2.5 lakh. அப்போது இதை நான் மெமரி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லிடலாம் அப்படின்னா கீழே இருக்கிற ரெண்டும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் சொல்லியிருந்தோமா, அவங்களுக்கு 2 lakh, 2.5 lakh, 2.5 lakh வந்து நில்லு. அதே இது 2.5 lakh to 5 lakh. நம்ம அந்த 5 lakh தானே இங்கே லிமிட் வச்சுருக்கோம், அந்த 5 lakh வரைக்கும் 5%. ஓகேவா? அதே இது 60 to 80க்கு வந்து 3 lakh வரைக்கும் நில்லு. 3 lakh to 5 lakh வரைக்கும் 5%. அதே இது 80 above இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் நில்லு? 5 lakh வரைக்கும் நில்லு. அப்போ 5 lakh to 5 lakh 5%. அவங்களுக்குள்ளே ஒரு அமௌண்ட்டும் இல்லை, இருந்தாலும் மெமரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ 2.5 வந்து யாருக்கு? 2.5 வந்து யாருக்கு? 60 அப் டு 60 ஏஜாக இருந்துச்சுன்னா அவங்க 2.5, 60 to 80 இருந்துச்சுன்னா 3 lakh, above 80 இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 lakh. இந்த 3 lakh, 5 lakh, 2.5ன்னு சொல்கிறது பேர் என்ன அப்படின்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு. இந்த லிமிட்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் லைபிலிட்டிக்குள்ளே வரமாட்டீங்க, அதை தாண்டினா மட்டும்தான் வருவீங்க. அப்போது அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்லேருந்து 5 lakh வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் தான்? 5%. அப்புறம் 5 lakh to 10 lakh வந்து 20%, above 10 lakh இருந்துச்சுன்னா 30%. ஓகேங்களா? புரிஞ்சா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போது ஒரு தடவை திரும்ப சொல்லிடலாமா? அவங்களோட ஏஜ் அப் டு 60 இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 2.5 lakh வரைக்கும் நில்லு. 2.5லேருந்து 5 lakh வரைக்கும் 5%, 5 lakh to 10 lakh வரைக்கும் 20%, above 10 lakh இருந்துச்சுன்னா 30%. சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க, அதாவது 60 to 80 இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப் டு 3 lakh வரைக்கும் நில்லு. 3 lakh to 5 lakh வரைக்கும் 5%, 5 lakh to 10 lakh வரைக்கும் 20%, above 10 lakh இருந்துச்சுன்னா 30%. அதே சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க, அவங்களோட ஏஜ் வந்து above 80 இருக்குது அப்படின்னா அப் டு 5 lakh வரைக்கும் நில்லு. 5 lakh to 10 lakh வரைக்கும் 20%, above 10 lakh இருந்துச்சுன்னா 30%. ஓகேங்களா? இதில் ஒரு கிளாரிஃபை கிடச்சிருக்கும்ல யார் யாருக்கு என்ன ஸ்லாப் ரேட்டுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து சர்சார்ஜ். இந்த சர்சார்ஜ்னா என்ன அப்படின்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ். இப்போ வந்து என்னோட இன்கம் வந்து ஒரு 5 லட்ச ரூபா வருது. ஒரே நிமிஷம். என்னோட இன்கம் வந்து 5 lakh வருதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு? 5 lakh வருது. அப்போ எனக்கும் 5 crore வர ஒரு பர்சனுக்கும் ஒரே ஸ்லாப் ரேட்டு, ஒரே டேக்ஸ் கலெக்ட் பண்ணால் நல்லாவா இருக்கும்? ஓகேங்களா? எனக்கு கம்மியான இன்கம் வருது, அப்போ கம்மியான டேக்ஸு. அதிகமான இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்கள்ட்ட அதிகமான டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சர்சார்ஜ். டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த 5 lakhன்றப்போ சர்சார்ஜ் வராது. எப்போ மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா
50 லட்சத்துக்கு மேலே, அதாவது 50 லேக்குக்கு மேலே யார் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சர்சார்ஜ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 50 லேக்குக்கு மேலே நீங்கள் ₹1 இன்கம் ஏர்ன் பண்ணாலும் 10% எக்ஸஸ் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து என்னோடய இன்கம் வந்து 5,50,000 5,50,000 ஓகேங்களா? நம்பராகவே எழுதிடலாமா? அதான் நல்லது. 5,50,000. இதுக்கு நான் எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னா, நாம் அப்ளை பார்த்தோம் இல்லையா, ஸ்லாப் ரேட்டு 2.5 லேக் வரைக்கும் நில்லு, 2.5 லேக் 2.5லேருந்து 5 லேக் வரைக்கும் 5%, 5 லேக் டு 10 லேக் வரைக்கும் 1 மினிட் இப்போ நான் 10 லேக் வரைக்கும் 20%, 10 லேக் அபோவ் 10 லேக்காக இருந்துச்சு அப்படின்னா 30% பார்த்தோமா? இப்போது இதுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நில்லு, இதுக்கு வந்து 12,500, இதுக்கு வந்து 1 லேக், இதுக்கு வந்து பேலன்ஸ் எவ்வளோ வருது? 14,50,000க்கு 30% எவ்வளோ வருது? கால்குலேட் பண்ணுங்கள். 14,50,000 இன்ட்டு 30% போட்டிங்க அப்படின்னா 12,15,000 வருது. எவ்வளோ வருது? 12,15,000. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 13,27,500 வரும். ஓகேங்களா? இப்போது சர்சார்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அமௌண்ட்டில் 10% கிடையாது. நம்ம டேக்ஸ் லயபிலிட்டி இருக்கு இல்லையா, இந்த லயபிலிட்டிக்கு மேலே தான் அந்த டேக்ஸ் போடுவாங்க. என்ன போடுவாங்க? சர்சார்ஜ் வந்து டேக்ஸ் லயபிலிட்டிக்கு மேலே தான் போடுவாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க? சர்சார்ஜ் எவ்வளவு? 10%. நம்மளோட இன்கம் வந்து 5,50,000. அப்போ 5 லேக் டு 10 லேக் இந்த ஸ்லாபில் தானே வருது. அப்போது 10% போட்டால் போதும். ஓகேவா? அப்போது சர்சார்ஜ் எவ்வளவு? 10%. இப்போ இதுக்கு 10% போட்டிங்கன்னா 1,32,750 வருமா? அப்போது இதை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா வர்றது வந்து டேக்ஸ் லையபிலிட்டி. இதுக்கப்புறம் உங்களுக்கு செஸ்லாம் இருக்குது, அது போக போக நம்ம படிக்கலாம். செஸ் எப்படின்னா, இது ரெண்டையும் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 13,27,500 ப்ளஸ் 1,32,750. இதுக்கு 4%. செஸ்ஸுன்றது வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி கலெக்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு? 58,110 வருது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15,18,660 வந்து டேக்ஸ் லயபிலிட்டி, கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கும். இது வந்து செஸ் 4%. ஓகேங்களா? இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். நீங்கள் ஒரு 10 ரூபா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 ரூபாவில் 4%. எவ்வளவு? 10 ரூபாவில் 4%னா 40 பைசே, அதாவது 40 பைசா வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கணும். 0.4 நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஓகேங்களா? பர்சன்டேஜ் வருது பாரு, அடித்தா மொத்தம் முடிஞ்சிடும். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், திரும்ப நான் சொல்லித்தரேன். அடுத்து என்ன அப்படின்னா, சர்சார்ஜை பொறுத்த வரைக்கும் இதுதான். இதில் ரிபேட் ரொம்ப முக்கியமானது. இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா, இது வந்து ஓல்டு, இப்போ பார்க்குறது எல்லாமே ஓல்டு ரெஸ்யூம்க்கு மட்டும்தான், நியூ ரெஸ்யூம்க்கு கிடையாது. இது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல். அவர் யாராக மட்டும்தான் இருக்கணும்? இண்டிவிஜுவலாக மட்டும்தான் இருக்கணும். இப்போ மேலே நம்ம இது யாருக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்? இண்டிவிஜுவல், HUF, AOB, BOI, AJP, இந்த 5 பேருக்கும் இது அப்ளிகபிள் கிடையாது. யாருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்? இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அதுக்கும் கண்டிஷன் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அவங்களோட டோட்டல் இன்கம், என்னோடய இன்கம் வந்து 5 லட்ச ரூபாக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ரிபேட் அப்ளிகபிள். நெக்ஸ்ட்டு, நான் ரெசிடெண்ட் இன் இந்தியாவாக இருக்கணும், ரெசிடெண்ட்டாக இருக்கணும் நான் இந்தியாவில். நான் ரெசிடெண்ட்டாவோ நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாவோ இருந்தால் இது கிடையாது. ஓகேங்களா?
நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் கூட அவைலபிள் தான், நான் ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் கிடையாது. ஏன் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு உண்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த ரெசிடெண்ட்டை தான் 2ஆக பிரிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, ரெசிடென்ட் இன் இந்தியாவுக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க, ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு உண்டுன்னு சொல்லலை. அப்போது நான் ஆர்டினரியாக இருந்தாலும் சரி, நாட் ஆர்டினரியாக இருந்தாலும் சரி, இந்த டிடெக்ஷன் அவைலபிள் தான், இந்த டிடெக்ஷன் கிளைம் பண்ணலாம். ஓகேவா? அப்போ ரெசிடென்ட் இன் இந்தியானா டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க எவ்வளோ வரைக்கும் டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 12,500 வரைக்கும் டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வரைக்கும் டிடெக்ட் பண்ணிக்கலாம்? 12,500 வரைக்கும் டிடெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னோட இன்கம் வந்து ஒரு 4,50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ இருக்குது? 4,50,000. 4,50,000. இப்போ என்னோட டேக்ஸ் லைபிலிட்டி என்ன வரும்? 2.5 lakh வரைக்கும் நில்லு, 2.5 lakhலேருந்து 5 lakh வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ்? 5%. 5 lakh to 10 lakh வரைக்கும் 20%. அபோவ் 10 lakh இருந்துச்சு அப்படின்னா 30%. ஓகேங்களா? இப்போது இந்த நான் என்னோடய இன்கம் 4,50,000. அப்போது இந்த 5 lakh ஸ்லாப்லேயே முடிஞ்சிருச்சு. அப்போது 2.5 lakhலேருந்து 4,50,000 வரைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் வருது? 2 lakh வருதா? 2 lakhக்கு 5% எவ்வளவு? 5% எவ்வளவுன்னு பார்க்கணும். 5% எவ்வளோ வரும்? 2 lakhக்கு 10% போட்டிங்கன்னா 20,000 வரும். அதே இது 5% போட்டிங்கன்னா 10,000 வரும். ஓகேங்களா? இந்த 10,000 டோட்டல் இன்கம் டேக்ஸு லைபிலிட்டி. ஓகேவா? இந்த டேக்ஸ் லைபிலிட்டியில் எலிஜிபிலிட்டி என்ன? நான் இண்டிவிஜுவல் தான், நான்றப்போ அது என்னதாகிடுது? இண்டிவிஜுவல் ஆகிடுது. என்னோடய ஏஜ் 23, அதான் ஸ்லாப் ரேட்டு போட்டிருக்கோம். நான் ரெசிடெண்ட் தான், இது வரைக்கும் நான் இந்தியா விட்டு வெளியில் போனதே கிடையாது. அப்போ என்ன, என்னோடய இன்கம் 4,50,000 தான் இருக்குது, அப் டு 5 lakh தான் இருக்குது. அப்போ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் இங்கே டிடெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ போட்டு டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா 12,500 இல்லை. டிடெக்ஷன் 12,500 பார்த்தோம், அவ்வளவும் போடக்கூடாது. உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளவோ அது வரைக்கும் மட்டும்தான் போடணும். இப்போ டேக்ஸ் லைபிலிட்டி வந்து 10,000னா 10,000 போட்டு தான் நெல் போடணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தான் கொடுக்குறாங்களே தவிர உங்களுக்கு ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நீ 10,000 நீ கட்ட வேணாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீ 10,000 சரி இந்த 2,500 கையில் வச்சுக்கோன்னு சொல்லி ரீஃபண்ட்லாம் கிடைக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் எவ்வளோ வருதோ அவ்வளோ மட்டும்தான் டிடெக்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு 20,000 வருது, இந்த டிடெக்ஷன் எலிஜிபிலிட்டி வருது அப்படின்னா நீங்கள் இங்கே 12,500 தான் மேக்ஸிமம் அமௌண்ட்டாக கிளைம் பண்ணணும். 20,000 டிடெக்ட் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் 7,500 டேக்ஸ் லைபிலிட்டியாக வரும். ஓகேங்களா? ஒரு கிளாரிஃபை கிடச்சிருச்சா? ஓகே, ரிபேட்டுன்றதை பொறுத்த வரைக்கும் இதுதான். நெக்ஸ்ட்டு ரிபேட்டை பொறுத்த வரைக்கும் அப் டு 5 lakh அவங்க டோட்டல் இன்கமாக இருக்கணும், அவங்க ரெசிடெண்ட்டாக இருக்கணும். டிடெக்ஷன் வந்து எவ்வளோ அமௌண்ட்? 12,500. முக்கியமான கண்டிஷன், இது இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், வேறு யாருக்குமே இது என்ன கிடையாது? அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா? எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இது அவைலபிள். இது எல்லா கண்டிஷனும் அப்ளை பண்ணால் மட்டும்தான், இது சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ரிபேட் அப்ளிகபிள். சர்சார்ஜை பொறுத்த வரைக்கும் 50 லட்சம் வரைக்கும் நெல், 15 lakh வரைக்கும் நெல், 15 lakhலேருந்து 1 crore வரைக்கும் 10%, 1 crore-லேருந்து 2 crore வரைக்கும் 15%, 2 crore-லேருந்து 5 crore வரைக்கும் 25%, above 5 crore ஆச்சுன்னா 37%. இதெல்லாம் என்ன ஸ்லாப் ரேட்டு? ஓல்டு ரெசியூமுக்கு தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர நியூ ரெசியூம் கிடையாது. இது எதுக்கு? ஓல்டு ரெசியூமுக்குரிய ஸ்லாப் ரேட்டு, சர்சார்ஜு, ரிபேட்டு. ஓகேங்களா? இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஏன்னா பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, ஓல்டு நியூவையும் மிக்ஸ் பண்ணி படிக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நான் அது எப்படி கம்பேர் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்லாப் ரேட்டை ஃபுல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? மனப்பாடம் பண்ணியிருக்கணும். மனப்பாடம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இது வந்து ஸ்பெஷல் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் ரேட்டு. இந்த ஸ்பெஷல் ரேட்டு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் ரேட்டு மேக்ஸிமம் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும், எந்த ஹெட் ஆஃப் இன்கம்க்கு அப்ளிகபிள் ஆகும்னா
கேபிட்டல் கெயின் எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்? கேபிட்டல் கெயினுக்கு அப்ளிகபிள் ஆகும். கேபிட்டல் கெயினில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 2 இருக்குது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 1 இருக்குது. இப்போது இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம கேபிட்டல் கெயின் சாப்டரில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அது ஒமிட் பண்ணிடுங்க, அது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்கு. அதை வந்து நம்ம எங்கே பார்த்துக்கலாம்? கேபிட்டல் கெயின் பார்க்கல, இன்னும் ஒரு 3-4 டேஸில் வந்து எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ ரெகுலராக இனிமேல் கிளாஸ் போய்கிட்டே இருக்கும், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போதைக்கு கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் 2 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன செக்ஷன்? செக்ஷன் 112, செக்ஷன் 112A, அதுக்கப்புறம் செக்ஷன் 111A. இது வந்து கேபிட்டல் கெயினில் உள்ள செக்ஷன்ஸு. இந்த செக்ஷனில் உள்ள இன்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனி டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க, தனி டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா குறிப்பிட்ட 3 பிஸ்னஸ்க்கு மட்டும்தான், 3 இன்கம் மட்டும்தான். என்ன இன்கம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் இன் கம்பெனி, ஈக்விட்டி ஷேருக்கும் யூனிட் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுக்கும் யூனிட் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டுக்கும், இந்த 3 பிஸ்னஸ் ஆஃப் இன்கம் வந்தால் மட்டும்தான், 3 ரிலேட்டடாக இன்கம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ரேட் இஸ் அப்ளிகபிள். வேறு ஏதாவது கேபிட்டல் கெயின் வருது அப்படின்னா நாட் அப்ளிகபிள். இந்த 3 மூலமாக உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வருது அப்படின்னா என்னது? ஈக்விட்டி ஷேரு, ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டு, பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டு. இந்த 3 மூலமாக உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துச்சு அப்படின்னா தனி ஸ்லாப் ரேட் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் ரேட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா செக்ஷன் 112 பொறுத்த வரைக்கும் 20%, செக்ஷன் 112 பொறுத்த வரைக்கும் 20%, 112A பொறுத்த வரைக்கும் 10%, 111A பொறுத்த வரைக்கும் 15%. அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, 112A, 112 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 112Aல தான் அந்த 3 பிஸ்னஸ், அந்த 3 பிஸ்னஸை தவிர வேறு எந்த இன்கமாக இருந்தாலும் லாங் டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 20%. இந்த 3 பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா 10%. அதே தான் அந்த 3 பிஸ்னஸ் ஷார்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா 15%. ஓகேங்களா? வேறு எந்த கன்ஃபியூஷனும் வேணாம், இந்த 3 மட்டும் தெரிஞ்சால் போதும். 3 பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ்? ஈக்விட்டி ஷேர் இன் எ கம்பெனி, ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், யூனிட் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட். இந்த 3 பிஸ்னஸ் 3 இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனி ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டேக்ஸில் 3 கேட்டகரி இருக்குது, செக்ஷன் 112, செக்ஷன் 112A, செக்ஷன் 111A. செக்ஷன் 112Aன்றது வந்து நம்ம சொன்ன அந்த 3 பிஸ்னஸ் அதுக்கு வந்து 10%, அது வந்து லாங் டேர்ம். ஷார்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா 111A 15%, 15%, அதாவது 15% வந்து டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் இந்த 3 பிஸ்னஸை தவிர வேறு ஏதாவது இன்கம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து 20%. ஓகே, இதில் கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு ஆட்ட நோட்ஸில் எழுதி காமிச்சிடறேன். செக்ஷன் வந்து 112 இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. 112A இருந்துச்சு அப்படின்னா 10%. 111A இருந்துச்சுன்னா 111A இருந்துச்சு அப்படின்னா 15%. இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதை எப்படி வச்சுக்கலாம்னா 111, 112 விட, அதாவது 112 111 சிறுசு, அப்போது ஷார்ட் டேர்ம். அதோட பெருசு லாங் டேர்ம். செக்ஷனையும் மனப்பாடம் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த லாங் டேர்ம்ன்றது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த லாங் டேர்முக்கு டோட்டலாகவே மொத்த லாங் டேர்முக்குமே இந்த ஸ்லாப் ரேட் தான், நார்மல் ரேட்டு வரவே வராது. ஆனால் ஷார்ட் டேர்முக்கு மட்டும் நார்மல் ரேட்டு வரும். இப்போது இதில் வந்து 3 பிஸ்னஸ் வருமானு கேட்டால் வராது. இந்த ஏ எங்கே இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அந்த 3 பிஸ்னஸ் அப்ளிகபிள். 112Aக்கு மட்டும்தான் பிஸ்னஸ் அப்ளிகபிள், 111Aக்கு மட்டும்தான் பிஸ்னஸ் அப்ளிகபிள். இந்த 112க்கு நாட் அப்ளிகபிள். அந்த பிஸ்னஸை தவிர மிச்சம் எந்த இன்கம் லாங் டேர்மில் வந்தாலும் அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தான்? 20% தான். ஓகேங்களா? புரிஞ்சா? இப்போது திரும்ப சொல்லிடலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 112ல் எவ்வளவு? 20%. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 112Aல வந்து 10%. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 111Aக்கு வந்து 15%. ஸ்லாப் ரேட்டை மறந்துடாதீங்க. இது வந்து ஸ்பெஷல் ரேட்டு. இது வந்து என்ன சொல்கிறது? ஸ்பெஷல் ரேட்டு. இது மட்டும் இல்லை, ஸ்பெஷல் ரேட்டில் இன்னும் 3 கொடுத்துருக்காங்க. கேஷுவல் இன்கம்,
கேஷுவல் இன்கம்னா வின்னிங் ஃப்ரம் லாட்ரி, கேம்பிளிங், பெட்டிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே இதில் தான் வரும், கேஷுவல் இன்கமில் தான் வரும். அதுக்கு வந்து 30% ஸ்பெஷல் ரேட். நீங்கள் லாட்ரி விளாட்றீங்க, அதில் ஒரு 100 வின் பண்ணுறீங்கன்னா 30%, அதாவது 30 rupees வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 ரூபா வந்து டேக்ஸ் லைபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே இது வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ், இப்போ ரம்மி சர்க்கிள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மூலமாக நீங்கள் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா 30% வந்து டேக்ஸ் பே பண்ணணும். அன்எக்ஸ்பிளைன்டு மணி, அன்எக்ஸ்பிளைன்டு மணினா அப்படின்னா என்ன? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை ஏமாத்துறீங்க அப்படின்னா உங்ககிட்டேருந்து எவ்வளோ எடுத்துருவாங்க அப்படின்றத முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ வந்து எனக்கு 1 கோடி ரூபா வந்து யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, நான் இந்த இன்கம் வந்து இல்லீகலாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் கவர்மெண்ட்டுக்கு காமிக்கலை, ஆனால் கவர்மெண்ட் ஒரு நாள் ட்ராக் பண்ணிட்டாங்க, உங்ககிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி ரைடுக்கு வராங்க இல்லையா, அந்த மாதிரி ரைடுக்கு வரப்போ இந்த 1 கோடி ரூபாய்க்கு நான் கணக்கு சொல்லவே இல்லை, அன்எக்ஸ்பிளைன்டு மணி கணக்கு சொல்லலை அப்படின்னா இந்த 1 lakhல 60% எவ்வளவோ, 60% எவ்வளவோ அதை கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. எவ்வளவு? 60 lakh, 60 லட்ச ரூபா அவன் எடுத்துக்குவான். அதுக்கப்புறம் இது மட்டும் எடுக்க மாட்டான், இதுக்கு மேலே 25% சர்ச்சார்ஜும் அப்ளிகபிள் பண்ணுவான். சர்ச்சார்ஜ் 25% சர்ச்சார்ஜும் போட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு 25% போட்டால் எவ்வளவு? 15 லட்சம் வரும். ஓகேங்களா? இது மட்டும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, செஸ் 4% சேர்த்து கலெக்ட் பண்ணுவாங்க. செஸ் 4% எவ்வளவு? இதுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 75 லேக்குக்கு 4% போட்டிங்கன்னா 3 lakh வரும். அப்போது 78 லட்ச ரூபா அவங்க வந்து சீஸ் பண்ணிடுவாங்க, டேக்ஸுன்ற பேரில் வாங்கிடுவாங்க. அப்போது 1 கோடி ரூபா நீங்கள் ஏமாற்றி மாட்டினீங்க அப்படின்னா 78 லட்ச ரூபா நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்? கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். பேலன்ஸ் 22 lakhs மட்டும்தான் அது உங்களோடது. அதுக்கு நீங்கள் உருப்படியாக கணக்கு சொல்லியிருந்தீங்கன்னா வெறும் 30%, 30 lakhs, அதாவது இந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்க, இந்த அமௌண்ட்டை நீ எடுத்துருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு இதுதான் அன்எக்ஸ்பிளைன்டு மணி. இதில் எக்ஸ்பென்சஸ் பண்ணாலும் நீங்கள் கணக்கு காமிக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கணக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் சர்ச்சார்ஜ் இருக்குது, ஸ்பெஷல் ரேட் ஆஃப் சர்ச்சார்ஜ். இந்த ஸ்பெஷல் ரேட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து தனி சர்ச்சார்ஜ் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ்னா அப் டு 15 lakh வரைக்கும் இல்லை, 15 lakh to 1 lakh வரைக்கும் 10%, அபோவ் 1 lakh 1 crore, 15 lakh வரைக்கும் நில்லு, 15 lakh to 1 crore வரைக்கும் 10%, 1 crore மேலே இருந்துச்சு அப்படின்னா 15%. ஓகேங்களா? 15 lakh மேலே இருந்துச்சுன்னா 1 crore மேலே இருந்துச்சுன்னா 15%. அதுக்கப்புறம் இது மட்டும்தான் யாருக்கு அப்ளிகபிள்? இண்டிவிஜுவல், ஹச்யூஎஃப், ஏஓபி, பிஓஐ, ஏஜேபி, இவங்க 5 பேருக்கும் அப்ளிகபிள். அடுத்து யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோமு, எல்எல்பி, லோக்கல் அத்தாரிட்டி, இவங்க 3 பேருக்கும் பார்க்க போகிறோம். இதில் ஃப்ளாட் ரேட், ஃப்ளாட்டாக இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 30%, 1000 ரூபாய்க்கு 30% 300 வந்து நீங்கள் கவர்மெண்ட் கொடுத்துடணும். டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளவு? 300. ஃப்ளாட்டாக எந்த டிடக்ஷனும் கிடையாது, எந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டும் கிடையாது. அவங்களுக்கு சர்ச்சார்ஜ் உண்டு. 1 crore மேலே போச்சுன்னா, அபோவ் 1 crore இருந்தால் 12%, அது கீழே இருந்துச்சா கிடையாது. இப்போது என்னோடய இன்கம் வந்து நான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சுருக்கேன், ஒரு 1.5 crore இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 1.5 crore இன்கம் வருது அப்படின்னா எவ்வளோ டேக்ஸ் போடணும்? 30% போட்டிங்க அப்படின்னா இதுக்கு 30% எவ்வளோன்னு பார்க்கணும். 30% வந்து 45 lakh வரும். இந்த 45 lakhம் நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், ப்ளஸ் சர்ச்சார்ஜும் கொடுக்கணும். சர்ச்சார்ஜ் எவ்வளவு? இதுக்கு 12%. அப்போது இதுக்கு 12% எவ்வளோன்னு பார்க்கணும். 12% போட்டிங்க அப்படின்னா இன்ட்டு 12% போட்டிங்க அப்படின்னா 54,000 வரும். 5,40,000 வரும். 540. ஓகேங்களா? இப்போது 15,40,000. ஓகேங்களா? இது வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். இது மட்டும் கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. செஸ் 4%, இதுக்கு 4% செஸ்ஸும் போட்டு கொடுக்கணும். 4% எவ்வளோ வருது? 2,01,100.
1600 இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். நான் 1.5 கோடி ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணேன்னா 50,000 ரூபா வந்து 50 லட்ச ரூபா வந்து கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஜஸ்ட் 1 crore மட்டும்தான் உங்களோட இன்கம். ஓகேங்களா, புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு இது யார் யாருக்கு? ஃபோமு, லோக்கல் அத்தாரிட்டி, எல்எல்பி. ஃபோமும் எல்எல்பி ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அப் டு 1000 வரைக்கும் நில்லு, 1000 கிடையாது 10,000. அதுக்கப்புறம் 10,000 to 20,000க்கு வந்து 20%, அபோவ் 20,000 ஆயிடுச்சுன்னா 30%. ஓகேங்களா, அவங்களுக்கு சர்சார்ஜ் தனியாக கொடுத்துருக்காங்க. அப் டு 1 crore வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் நில்லு, 1 crore to 10 crore வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7%, அபோவ் 10 crore இருந்தால் 12%, அபோவ் 12 crore இருந்துச்சுன்னா 10 crore இருந்துச்சுன்னா 12%. இந்த ஸ்லாப் ரேட்டு ரொம்ப முக்கியம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வச்சு இது வரைக்கும் சம் கேட்டதில்லை நீங்கள், ஆனால் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, எப்போயாவது கேட்குறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா, அப்போது ஸ்லாப் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அப் டு 10,000 இருந்துச்சு அப்படின்னா 10%. இவங்களுக்கு வந்து நில்லே கிடையாது. 10,000 வரைக்கும் இன்கம் இருந்துச்சுன்னா 10%, 10,000லேருந்து 20,000 வரைக்கும் இருந்துச்சுன்னா 20%, அபோவ் 20 இருந்துச்சுன்னா 30%. சர்சார்ஜ் பொறுத்த வரைக்கும் 1 crore வரைக்கும் நெல், 1 crore to 10 crore வரைக்கும் இருந்துச்சுன்னா 7%, அபோவ் 10 crore இருந்துச்சுன்னா 12%. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கம்பெனி. இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, 2 கம்பெனியாக பிரிக்கிறாங்க. டொமஸ்டிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டேர்ன் ஓவர்னால் என்ன, பாதி பேருக்கு அதுவே தெரிய மாட்டேங்குது. டேர்ன் ஓவர் அப்படின்னா சேல்ஸ், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இங்கிட்ட வந்து நீங்கள் சேல்ஸ்ன்னு போட்டிருப்பீங்க இல்லையா, இந்த சேல்ஸுக்கு பேர் தான் டேர்ன் ஓவர். ஓகேங்களா, இந்த டேர்ன் ஓவருங்கிறது வந்து சேல்ஸு. அதே இது இன்கம் அப்படின்னா நமக்கு நெட் ப்ராஃபிட்னு ஒன்று வரும் இல்லையா, இந்த நெட் ப்ராஃபிட் தான் என்னதுன்னா இன்கம். டோட்டல் இன்கம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த நெட் ப்ராஃபிட். டேர்ன் ஓவருங்கிறது இங்கே இருக்கிற சேல்ஸ். ஓகேங்களா, இதில் எதுவும் கன்ஃபியூஷன் இல்லையே? இந்த கன்ஃபியூஷனில் நிறையா பேர் இருக்காங்க. டேர்ன் ஓவர்ன்றது சேல்ஸு, இன்கம்ன்றது நெட் ப்ராஃபிட்டு. இப்போ இந்த 400 crore வந்து டேர்ன் ஓவர். உங்கள் கம்பெனியோட டேர்ன் ஓவர் வந்து 400 crore மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் 30% டேக்ஸ் பே பண்ணணும். அதாவது பெரிய கம்பெனின்னு அர்த்தம். அதாவது 400 crore கீழே இருந்துச்சுன்னா 25%. இது வந்து டொமஸ்டிக் கம்பெனிக்கு. ஆனால் ஃபாரின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீ 100 கோடி போட்டாலும் சரி, 1000 கோடி போட்டாலும் சரி, உனக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ஒரே டேக்ஸ் தான், 40%. உனக்கு ஸ்லாப் ரேட்டு வேறு கிடையாது, ஒரே ஸ்லாப் ரேட்டு தான். எவ்வளவு? ஃப்ளாட் ரேட்டாக 40% நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சர்சார்ஜ், கம்பெனிக்கு தனி சர்சார்ஜ் இருக்குது. கம்பெனிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப் டு 1 crore வரைக்கும் நில்லு, 1 crore to 10 crore வரைக்கும் 7%, அபோவ் 10 crore இருந்துச்சுன்னா 12% அப்படின்னு சொல்லி ஒரு சர்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப் டு 1 crore வரைக்கும் நில்லு ஃபாரின் கம்பெனிக்கு, 1 crore to 10 crore வரைக்கும் 12%, அபோவ் 10 crore இருந்துச்சுன்னா 5%, 2%, 5%. இங்கே ஏன் இவங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா, சர்சார்ஜ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து டேக்ஸ் அதிகமாக பே பண்ணுறதுனால இங்கே கம்மி, இங்கே நம்ம கம்மியாக பே பண்ணுறதுனால இங்கே அதிகம். ஒரு இடத்துல கூட்டி குறைச்சி வாங்குறாங்க, ஆனால் ஈக்குவலாக தான் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு கதை. ஓகேங்களா, கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் வராது, நியர்பையில் தான் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக், ஃபாரின் கம்பெனி. டொமஸ்டிக்கில் அவங்களோட டேர்ன் ஓவரை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. 400 crore இருந்துச்சு அப்படின்னா 25%, அபோவ் 400 crore இருந்துச்சுன்னா 30%. அவங்களுக்கு சர்சார்ஜ் வந்து 1 crore வரைக்கும் நில்லு, 1 crore to 10 crore வரைக்கும் 7%, அபோவ் 10 crore இருந்துச்சுன்னா 12%. ஃபாரின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக 40%, சர்சார்ஜை பொறுத்த வரைக்கும் 1 crore வரைக்கும் நில்லு, 1 crore to 10 crore வரைக்கும் இருந்துச்சுன்னா 2%, அபோவ் 10 crore இருந்துச்சுன்னா 5%. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது நியூ ஸ்லாப் ரேட். என்னது? நியூ ஸ்லாப் ரேட். இந்த நியூ ஸ்லாப் ரேட் யாருக்கு? இண்டிவிஜுவல், ஹச்யூஎஃப், ஏஓபி, பிஓஐ, ஏஜேபி. அங்கே 5 பேர் பார்த்தோமா? எங்கே 5 பேர் பார்த்தோம்? இங்கே பார்த்தோமா? இங்கே பார்த்தோம் இல்லையா? இந்த 5 பேருக்கு ஓல்டு ரெஸ்யூம் இது, நியூ ரெஸ்யூம் வந்து இது. ஓகேங்களா, நியூ ரெஸ்யூம் பொறுத்த வரைக்கும் 3 lakh வரைக்கும் நில்லு,
3 லேக்லேருந்து 7 லேக் வரைக்கும் 5%, 7 லேக் டு 10 லேக் வரைக்கும் 10%, 10 லேக் டு 12 லேக் வரைக்கும் 15%, 12 லேக் டு 15 லேக் வரைக்கும் வந்து 20%, above 15 லேக்காக இருந்துச்சுன்னா 30%. இந்த ஸ்லாப் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிக்கடி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. நியூ ஸ்லாப் ரேட் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. முதல்ல வந்து 2.5 2.5 போச்சு, அதுக்கப்புறம் 3 லேக்காக போச்சு, இப்போ வந்து 3 லேக் 2 லேக் ஒரு மிக்சிங்கில் போய்கிட்டு இருக்கு. 3 to 7னா 4 லேக் டிஃப்ரென்ஸ், 7 to 10னா 3 லேக் டிஃப்ரென்ஸ், 10 to 12னா ஒரு 2 லேக் டிஃப்ரென்ஸ், அப்புறம் 2 to 5னா 3 லேக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒரு ஏறி 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 போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நியூ ஸ்லாப் ரேட் வந்து 2.5 போச்சு, அதுக்கப்புறம் 3 போச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, கொஞ்சம் ஏறி இறங்கி இருக்குது. இப்போது இவங்களுக்கு இந்த ஸ்லாப் ரேட்டு படி நம்ம டேக்ஸ் போடணும். இப்போது நியூ ஸ்லாப் ரேட்டு படி என்னோடய இன்கம் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்னோடய இன்கம் வந்து ஒரு 10 லேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 லேக் என்னோடய இன்கம் எவ்வளவு? 10 லேக் இருக்குது. 10 லேக் இருக்குது அப்படின்னா அப்போ 3 லேக் வரைக்கும் நில்லு. இதில் ஏஜ் லிமிட்லாம் கிடையாது, ஒரே லிமிட் தான். அவனோட ஏஜ் 90 இருந்தாலும் சரி 18 இருந்தாலும் சரி ஒரே ஸ்லாப் ரேட்டு தான். இதில் ஏஜுக்கு டிஃப்ரென்சியேஷன் கிடையாது. ஓல்டுக்கு மட்டும்தான் ஏஜுக்கு உண்டு, இதுக்கு வந்து ஏஜ் கிடையவே மென்ஷனே கிடையாது. ஓகே, 3 லேக் வரைக்கும் நில்லு. 3 லேக் டு 7 லேக் வரைக்கும் 5%, 7 லேக் டு 10 லேக் வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. அப்போது இதுக்கு இடையில எவ்வளோ இருக்குது? 4 லேக்குக்கு. 4 லேக்குக்கு 5% போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 20,000. இதுக்கு இடையில எவ்வளோ வருது? 3 லேக்கு. 3 லேக்குக்கு வந்து 10% போட்டிங்கன்னா 30,000. 3 லேக்குக்கு 10% போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 30,000. அப்போ டோட்டலாக நான் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு? 50,000. ஓகேங்களா, புரிஞ்சா? 10 லேக் இன்கம் இருந்துச்சுன்னா 3 லேக் வரைக்கும் நில்லு. 3 to 7 வந்து 5%, 7 to 10 வந்து 30%, 10%. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி எவ்வளோ வருதோ அந்த இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? செஸ் ஆட் பண்ணணும். ஏன் இங்கே சர்ச்சார்ஜ் சொல்லலை அப்படின்னா சர்ச்சார்ஜ் இவனுக்கு வராது. ஏன்னா மோர் தென் 15 லேக்குக்கு மேலே வந்தால், 50 லட்சத்துக்கு மேலே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன அப்ளிகபிள்? சர்ச்சார்ஜ் அப்ளிகபிள். இவனோட இன்கம் வந்து 10 லேக் தான் இருக்குது, அப்போ சர்ச்சார்ஜ் வர வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா, அதே மாதிரி ரிபேட்டு வருமானு கேட்டால் வராது. நியூக்கு வேறு ரிபேட்டு, ஓல்டுக்கு வேறு ரிபேட்டு. நியூக்கு என்னன்னு பார்த்துருவோமா? நியூவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இண்டிவிஜுவலாக தான் இருக்கணும், அதே சேம் தான். அவங்களோட இன்கம் அப் டு 7 லேக்காக இருக்கணும். அதாவது ஓல்டில் என்ன சொல்லியிருந்தாங்க? டோட்டல் இன்கம் வந்து அப் டு 5 லேக் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் எவ்வளோ சொல்கிறாங்க? 7 லேக் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்கணும், அங்கேயும் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்கணும். டிடக்ஷன் அப் டு 25,000. அங்கே எவ்வளோ சொன்னாங்க? 12,500. இங்கே வந்து 25,000 சொல்கிறாங்க. இதில் ஆல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட், எல்லா கண்டிஷனுமே என்ன பண்ணணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னோட இன்கம் 6 லட்ச ரூபான்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்? டிடக்ஷன் பண்ணிக்கலாம் ரிபேட்டில். இப்போ எனக்கு இன்கம் வந்து 6 லேக்கு அப்படின்னா 3 லேக் வரைக்கும் நில்லு. 3 லேக் டு 6 லேக் வரைக்கும் 5%. அப்போது 5% போட்டோம் அப்படின்னா 3 லேக்குக்கு 5% போட்டால் 15,000 வரும். அப்போ டோட்டல் பண்ணையில் 15,000. அதாவது செக்ஷன் வந்து 87A தான் ரிபேட்டு. எவ்வளோ வரைக்கும் டிடெக்ட் பண்ணிக்கலாம்? 25,000. ஆனால் இங்கே 25 போடக்கூடாது. நம்மளோட டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளவோ அது வரைக்கும் மட்டும்தான் போடணும். சப்போஸ் டேக்ஸ் லைபிலிட்டி 25,000க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம 25,000 போடணுமே, வேறு எதுவும் கிடையாது. டேக்ஸ் லைபிலிட்டி ஆர் ரிபேட் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நெல். ஓகேங்களா, ரிபேட்டை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ரிபேட் வந்து ஓல்டுக்கு வந்து இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஓல்டு நியூ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோமா? ரிபேட்டு அதாவது செக்ஷன் 87A ரிபேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஓல்டுக்கு என்ன நியூக்கு என்னென்னா இவங்களும் இண்டிவிஜுவலாக இருக்கணும், ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இன்கம் அப் டு 5 லேக்காக இருக்கணும். இங்கே வந்து எவ்வளோ இருக்கணும்? 7 லேக்காக இருக்கணும். டிடெக்ட் எவ்வளோ பண்ணிக்கலாம் அப்படின்னா
ஓல்டை பொறுத்த வரைக்கும் 12,500, நியூவை பொறுத்த வரைக்கும் 25,000 டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ப்ரொவிஷன்ஸ். வேறு ஏதாவது கண்டிஷனை மறந்துட்டோமா? ஓல்டுக்கும் நியூக்கும் இண்டிவிஜுவலாக இருக்கணும், ரெசிடெண்ட்டாக இருக்கணும், இன்கம் 7 lakhக்குள்ளே இருக்கணும், 25,000 டிடெக்ஷன். இது வந்து நியூ. ஓல்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல், ரெசிடென்ட் 5 lakh 12,500, இது வந்து ஓல்டு. ஓகே, ரிபேட்டில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லைல்ல. நெக்ஸ்ட்டு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கான சர்சார்ஜ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப் டு 15 lakh வரைக்கும் நெல், 15 lakh to 1 crore வரைக்கும் 10%, 1 crore to 2 crore வரைக்கும் 15%, 2 crore to 5 crore வரைக்கும் 25%, above 5 crore இருந்தாலும் 25% தான். ஓல்டு ஸ்லாப் ரேட்டுக்கும் ஓல்டு சப்சார்ஜுக்கும் நியூ சர்சார்ஜுக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்னா, ஓல்டுக்கு வந்து 15 lakh வரைக்கும் நெல், அதே மாதிரி நெல் தான். ஓல்டு நியூ ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஓகேங்களா, 15 lakh to 1 crore வரைக்கும் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தோம்? 10%. அதே மாதிரி தான் இங்கேயும் 10%. 1 crore to 2 crore வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தோம்? 15%. எவ்வளோ பர்சன்டேஜ்? 15%. அதே மாதிரி 2 crore to 5 crore வரைக்கும் ஓல்டில் எவ்வளோ பார்த்தோம்? 25%. இங்கேயும் 25%. இங்கே 5 crore above 5 crore இருந்துச்சு அப்படின்னா 37% பார்த்தோம். இங்கே நியூவை பொறுத்த வரைக்கும் அந்த 37% கிடையாது, அங்கேயும் 25% தான். இன்டைரக்ட்லி அபோவ் 2 crore இருந்துச்சு அப்படின்னா 25%, அபோவ் 2 crore இருந்துச்சுனாலே 25% தான். ஓல்டை பொறுத்த வரைக்கும் 5 crore மேலே போனால் தான் 35%, 5 crore மேலே போனால் தான் 37. ஆனால் நியூவை பொறுத்த வரைக்கும் 2 crore மேலே போனாலே 25% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போது ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து அவ்வளோதான், ஸ்லாப் ரேட்டு மொத்தமும் இவ்வளோ தான். சர்சார்ஜ் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே 4% தான். அது தனியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே 4%. கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரப்போ 4% எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு சம்மும் சேர்த்து நான் அப்லோட் பண்ணுறேன். சம் எப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டுறேன், அடுத்த வீடியோவை நான் அதே போடுறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் மார்ஜினல் ரிலீஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. இதை வந்து ப்ரொவிஷனாக எழுதுனா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் அதை ஒரு சம்மாகவே உங்களுக்கு எப்படி போடணும், மார்ஜினல் ரிலீஃப்னா என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணணும், அது எப்படி ஈஸியாக வேலையை முடிக்கணும், ரொம்ப பெரிய சம்மை சின்னதாக எப்படி ஆக்குறது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஒரு ஷார்ட் ரிவிஷன் மாதிரி பார்த்துலாம், ஷார்ட்டாக குயிக்காக எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம். இப்போ ஓல்டு ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் ஏஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப் டு 60 இருந்துச்சு அப்படின்னா 2.5 lakh வரைக்கும் நெல், 2.5லேருந்து 5 lakh வரைக்கும் 5%, 5 lakh to 10 lakh வரைக்கும் 20%, above 10 lakh இருந்துச்சுன்னா 30%. அவங்களோட ஏஜ் 60 to 80 இருந்துச்சு, சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா 3 lakh வரைக்கும் நெல், 3 lakh to 5 lakh வரைக்கும் 5%, 5 lakh to 10 lakh வரைக்கும் 20%, above 10 lakh இருந்துச்சுன்னா 30%. சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப் டு 5 lakh வரைக்கும் நெல், 5 lakh to 10 lakh வரைக்கும் 20%, above 10 lakh இருந்துச்சுன்னா 30%. அதே மாதிரி அவங்களுக்கான சர்சார்ஜ் என்ன அப்படின்னா 15 lakh வரைக்கும் நெல், 15 lakh to 1 crore வரைக்கும் 10%, 1 crore to 2 crore வரைக்கும் 15%, 2 crore to 5 crore வரைக்கும் 25%, above 5 crore இருந்துச்சுன்னா 37%. இவங்களுக்கான ரிபேட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சம்மில் ரிபேட் வந்துச்சுன்னா சர்சார்ஜ் வராது, சர்சார்ஜ் வந்துச்சுன்னா ரிபேட் வராது, இல்லைன்னா ரெண்டுமே வராது. ஓகேங்களா, ரெண்டுமே ஒரு சம்மில் போடுறீங்கன்னா அந்த சம்மில் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, நல்லா யோசிச்சுக்கோங்க. அண்ணன் தம்பி மாதிரி 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஓகே, இல்லை 2 பேருமே அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம். சரி, ரிபேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் என்ன? ஒன்று இண்டிவிஜுவலாக இருக்கணும், முக்கியமானது இண்டிவிஜுவலாக இருக்கணும். அப்புறம் ரெசிடெண்ட்டாக இருக்கணும், அவங்களோட இன்கம் அப் டு 5 lakh இருக்கணும். எவ்வளோ வரைக்கும் டிடெக்ட் பண்ணிக்கலாம்? 12,500. ஸ்பெஷல் ரேட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் படிச்சிருங்க. 112ங்கிறத பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. 112Aவை பொறுத்த வரைக்கும் 10%. 11111Aவை பொறுத்த வரைக்கும் 15%.
கேஷுவல் இன்கமாக இருந்தால் 30%, வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸாக இருந்தால் 30%, அன்எக்ஸ்பிளைன்டு மணியாக இருந்தால் 60%. இதுக்கு தனி ஸ்லாப் ரேட் இருக்குது, சர்சார்ஜ் இருக்குது. அதுக்கு சர்சார்ஜ் என்ன, அப் டு 15 லேக்காக இருந்துச்சுன்னா நெல், 15 lakh to 1 crore இருந்துச்சுன்னா 10%, above 1 crore இருந்துச்சு அப்படின்னா 15%. இந்த ஃபோமு எல்எல்பி லோக்கல் அத்தாரிட்டி இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஃப்ளாட்டு டேக்ஸ் ரேட் வந்து என்னவா ஃப்ளாட்டாக கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னா 30%. 100 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா 30 கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி ஃப்ளாட் ரேட்டு. சர்சார்ஜை பொறுத்த வரைக்கும் அப் டு 1 crore வரைக்கும் நெல், 1 crore அபவாக இருந்துச்சுன்னா 12%. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அப் டு 10,000 இருந்துச்சுன்னா 10%, 10,000 to 20,000 இருந்துச்சுன்னா 20%, அபவ் 20,000 இருந்துச்சுன்னா 30%. சர்சார்ஜை பொறுத்த வரைக்கும் 1 crore வரைக்கும் வந்துச்சுன்னா நெல், 1 crore to 10 crore 7%, அபவ் 10 crore இருந்துச்சு அப்படின்னா 12%. கம்பெனி ரொம்ப முக்கியம். அவங்க டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி ரெண்டாக பிரிக்கிறாங்க. டொமஸ்டிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப் டு 400 crore டர்ன் ஓவர் வந்து 400 crore இருந்துச்சு அப்படின்னா 25%, அபோவ் 400 crore டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா 30%, அபோவ் 400 crore டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா 30%. அவங்களுக்கான சர்சார்ஜ் என்ன, அப் டு 1 crore வரைக்கும் நெல், 1 crore to 10 crore வரைக்கும் 7%, அபோவ் 10 crore இருந்துச்சுன்னா 12%. இங்கே சொல்லியிருக்கிறது வந்து இன்கம், இங்கே சொல்லியிருக்கிறது வந்து டர்ன் ஓவர். ஓகே, ஃபாரின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக 40%. அதே மாதிரி அவங்களுக்கான சர்சார்ஜ் வந்து அப் டு 1 crore வரைக்கும் நெல், 1 crore to 10 crore வரைக்கும் 2%, அபோவ் 10 crore இருந்துச்சுன்னா 5%. நியூ ஸ்லாப் ரேட், ஏன்னா இதுவும் கேட்குறாங்க நிறையா சம்மில் நியூ ஸ்லாப் ரேட்டு தான் கேட்குறாங்க, ஓல்டு கேட்குறதில்ல. ஓல்டு வந்து இந்த டோட்டல் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் இருக்கு இல்லையா, அதில் கேட்குறாங்க. ஏன்னா அதில் தான் அதிகமான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. உங்ககிட்ட ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் அதில் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் அவ்வளோலாம் கிடையாது. ஓகேங்களா, இதில் வந்து அப் டு 3 lakh வரைக்கும் நெல், 3 lakh to 7 lakh வரைக்கும் 5%, 7 lakh to 10 lakh வரைக்குமே எவ்வளோ தான் 10%, 10 lakh to 12 lakh வரைக்கும் 15%, 12 lakh to 15 lakh வரைக்கும் 20%, அபோவ் 15 lakh இருந்துச்சுன்னா 30%. இவங்களுக்கான ரிபேட் என்ன அப்படின்னா ஒன்லி கண்டிஷன்ஸ் மட்டும்தான். மொத்தம் 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவலாக இருக்கணும், ரெசிடெண்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட இன்கம் 7 lakh இருக்கணும், டிடக்ஷன் எவ்வளோ அமௌண்ட்டு 25,000. இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அவங்களுக்கான சர்சார்ஜ் என்ன பார்த்தீங்கன்னா அப் டு 15 lakh வரைக்கும் நெல், 15 lakh to 1 crore வரைக்கும் 10%, 1 crore to 2 crore வரைக்கும் 15%, 2 crore to 5 crore வரைக்கும் 25%, அபோவ் 5 crore இருந்தாலும் 25% தான். ஓகேங்களா, புரிஞ்சா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் ஐடி இருக்குது, அதே சேம் தான், cacmapartners@gmail.com. அதில் மெயில் பண்ணலாம், இல்லை டெலிகிராம்லேயும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை என்னோடய நம்பர் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதில் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.